மக்கள் வந்து மிச்சம் ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். ஏண்டா ஒரு காலமும் இல்லாத அளவுக்கு இந்த மாதம் அந்த மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் அந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியில் நிறைய பிரச்சனைகள், நிறைய சலசலப்புகள் வந்து மாற்று மத சமூகத்தினரால் வந்து நடந்துச்சு. நல்லா விளங்கிக்கோங்க. 2019 ஈஸ்டர் தாக்குதலை வந்து மேற்கொண்டு திரும்ப ஆட்சியை பிடிச்ச அவங்களுக்கு வந்து மற்ற விஷயங்களை செஞ்சு திரும்ப ஆட்சிக்கு வர்றது ஒரு பெரிய விஷயம் ஒன்று வந்து இல்லை. அதை நல்லா எல்லாரும் வந்து விளங்கிக்கோங்க. ஒரு திருவிழா ஒன்று வந்து ஒரு ஊரில் வந்து நடக்குது, திடீர்னு பள்ளிக்கு வந்து 2 கல் வந்து புழுதுன்னு சொல்லி சொன்னால் அது திருவிழாவோ அந்த இந்து மதத்தாரோ செஞ்சது இல்லை. எங்களுக்கு தெரியும் இதை யார் செய்கிறாங்கன்னு சொல்லி பின்னுக்கு இருந்து அந்த பழைய அரசாங்கம் எல்லாத்திர பின்னுக்கும் வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு முஸ்லீம் சம்பந்தமான ஏதாவது ஒன்று ஒரு ஊரில் வந்து நடக்குது, அதுலேருந்து ஒரு 2 கல் வந்து போயிட்டு ஒரு கோவிலுக்கோ இல்லாட்டி வேறு எங்கே சரி வந்து படுதுன்னா நல்லா விளங்கிக்கோங்க. எல்லாரும் புத்தியில் விளங்கிக்கோங்க. அதான் அது அந்த முஸ்லீம் சமூகத்தாரோ வேறு யாரும் பள்ளியில் உள்ளவங்களும் வந்து செய்யலை, இதெல்லாம் ஆள் போட்டு தான் செய்கிறாங்க, படத்தில் மாதிரி நடக்குது. மக்கள் இந்த நிதானத்தில் இந்த தெளிவில் வந்து இருங்க. பிரிக்கிறதுக்கு பிரிவினைக்கு திரும்ப ஆட்சியை பிடிக்கிறதுக்கு என்னென்னமோ வேலைகளை வந்து பின்னுக்கால் இருந்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் நாங்கள் யாரும் வந்து மாட்டிக்கொள்ள வந்து படாது. எங்களுக்குள்ள வெட்டு குத்துக்கள், எங்களுக்குள்ள வந்து பிரச்சனைகள் வந்துடவே படாது. மதத்தை தாண்டி எல்லாரும் வந்து முன்னுக்கு மொழியாலையும் ஒரு ஸ்ரீலங்கனாவும் வந்து எல்லாரும் வந்து ஒத்துமையாக வந்துடுங்க. மிச்சம் நிதானமாக மிச்சம் கவனமாக வந்துடுங்க. ஏன்னா எல்லாருக்கும் வந்து விளங்குது பின்னுக்கால நிறைய விஷயங்கள் வந்து நடக்குதுன்னு சொல்லி. அதெல்லாம் இந்த அரசாங்கம் வந்து செய்யலை. இந்த அரசாங்கத்தை திருப்புறத்துக்கு, இந்த அரசாங்கத்தை வந்து மாற்றுறதுக்கு பின்னுக்கால பல வேலை திட்டங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. இந்த அரசாங்கத்தில் வந்து துவேஷம் இல்லை. மற்றவங்கள்ட்ட வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ துவேஷம் வந்து இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து தெரியும். அதனால் மக்கள் வந்து மிகவும் கவனமாகவும் மிகவும் ஜாக்கிரதையாகவும் வந்து இருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவியாக இருங்க.